கிளீனா இருக்கா? அது வெளிச்சத்துல பார்த்து சொல்றேன் சார். இப்ப என்னை வேலை செய்ய விடுங்க. ரகமா ரகு ரகு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா தக்கு தக்கு முதல்ல வாய மூடுறா. அதாங்க ரேடியோல பாட்டு பாடிக்கிட்டு இருக்குல்ல, பாடுது சார். அதுவே பாடட்டும். நீ வாய மூடிட்டு வேலையை பாரு. சரிங்க சார். எங்கடா போயிட்டு வர? பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கேன் சார். ரொம்ப முக்கியம். புத்தகம் வாங்க கொஞ்சம் பணம் கொடுங்க சார். பணம் இருக்கு, தரமாட்டேன். ப்ளீஸ் கொடுங்க சார். கொடுக்க முடியாது. நீங்க கொடுப்பீங்கன்னு தெரியும் சார். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. போடா போடாங்கல்ல. பணம் வேணுமா? ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்கறது. நானே சிரமத்துல இருக்கேன். நீ எவ்வளவு படிச்சாலும் போலீஸ் ஆக முடியாது. வந்து படுத்து தூங்கு. கரண்டாக மிச்சமாவும்ல. நீங்க பேசாம படுங்க மாமா. இது மாமாவா? சாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப மாமான்ற. நான் எப்படி அவனுக்கு மாமாண்ண? வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன வாடா போடான்னு சொல்லுவ போல இருக்கே. படுறா, லைட்டா படுறா. நாராயணா சார், 2 சமோசா. சாருக்கு 2 சமோசா. இந்த பயலுக்கு இதே குழப்பா போச்சு சார். போலீஸ்னாலே பைத்தியமா அலையறான். இவனுக்கு போலீஸ் ஆகணுமா? போலீஸ்காரங்க பார்த்துட்டாலே அடுத்த நிமிஷமே அவங்க யூனிஃபார்ம் தொட்டு பார்க்கணும், தொப்பியை தொட்டு பார்க்கணும். இல்ல போய் வேலையை பாடுறா. ஏண்டா போலீஸ் ஆகுறியா? ஆவற சார். இப்படி போலீஸ் ஆயிட்டடா சார். நான் சல்யூட் அடிக்கட்டா? அடே இது வேறயா? தொப்பியை கழட்டி வச்சுட்டு போய் கிளாஸ் கழுவு. போட. சார் சார் டீ குடிங்க சார். ஃப்ரீ டீ சார், எடுத்துக்கோங்க. சார், நைட் டியூட்டில இப்படி எல்லாம் தூங்காதீங்க சார். நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க சார். குடிங்க சார், ஃப்ரீ டீ தான். தபார் மச்சான், எந்த போலீஸ்காரனும் என்ன ஒண்ணும் புடுங்க முடியாது. 100 கேஸுக்கு மேல என் பேர்ல இருக்குது. என்ன பண்ண முடிஞ்சது? முடிஞ்சா என்ன வந்து புடிய சொல்லி பாக்கலாம். எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. முந்தானத்து மார்க்கெட்ல ஒருத்த மண்டே ஓட்டேன். எவனும் ஒண்ணும் பண்ணல. அவனுங்க மூஞ்சில பணத்தை தூக்கி அடிச்சா எனக்கே சல்யூட் அடிச்சுட்டு போறானுங்க. ஹலோ சார், போலீஸால ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு ஒருத்தன் சொல்றான் சார். அவனுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க சார். டேய் எவன்டா போலீஸ்? ஏதோ பண்ணல. என்ன பண்றாங்க? போலீஸ் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? எல்லாரும் லைன்ல நில்லுங்க. சரி நீ போ. நெக்ஸ்ட் 43 நெக்ஸ்ட். என்னது அது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையானது ஜஸ்ட் கிளம்பு. மூச்செழு. இதுதான்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானது. குட். உன் பேர் என்ன? ஜானகிராம். ஏய், இப்ப ஏன் பின்னாடியே வர? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன இது? லவ் லெட்டரா? குடு. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா படிச்சுட்டு உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. அதுக்கு வீட்டுக்கு இப்பவே சொல்லிடுறாரு. அவ்வளவு ஃபாஸ்டா? அருந்ததே, அருந்ததே. யாரு? ஜெகமாவா? இல்ல, என்ன பெத்த அம்மா. அம்மா, இங்க ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறான். அதுக்கு அம்மாவை கூப்பிடுறேன். ஏய் நில்லு. மொத்த குடும்பத்தையும் கூப்பிடுற போல இருக்கு. லவ் லெட்டர் கொடுத்தியாடா? ஆமாக்கா. வா போலாம். இதுதான் அந்த ஜெகமாவா? என்ன எழுதிருக்கான் படி. பவித்ரமான என் பவித்ராக்கு. ஓ. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். என் கண்ணுலயும் நீதான், கனவுலயும் நீதான். என்னடா இது? எதுக்கு அடிக்கிற? நீ மேல படி. படி. கண்ணு மூடி இருந்தாலும் நீதான், திறந்திருந்தாலும் நீதான். மறுபடியும் ஏன்டா அதே எழுதிருக்க? இந்த பார், மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய், எங்கடா ஓடுற?
இங்கே நில்லு, நீ படி. இல்ல வேண்டாம். நீ ஊனா பூத்துருவேன், பூனா உதிர்ந்துருவேன். என்ன சொன்ன? இப்பவே உதிர்ந்து போ. அவ ஊஹும் சொல்லிட்டா. ஏய், ஊஹும் சொல்லு. என்ன கவிதை எழுதுற? கவிதை கேட்க என்னாச்சு? ஏன் இதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஏதோ ஜாலியா இருக்குமான்னு எழுதுனேன். என்னடா சொன்ன? ஜாலியா இருக்கிறதுக்கு ஏன் பொண்ணு வச்சதா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. உனக்கு ஜாலி கேக்குதா? ஆ? கத்தி எங்க? கத்தி கத்தி. இவங்களால சும்மா இருக்க கூடாது. டேய், மறுபடியும் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன். படா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணுங்க கண்ணுல மாட்டினா போதும், இப்படி பேசியே ஏமாத்திடுவானுங்க. ஆமாமா மேடம். நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி ஆமா மேடம்ங்கற? நீயும் அப்படித்தான்டா. இப்ப என்ன எதுக்காக திட்டுறீங்க? உன் யோகியம் என்னன்னு உன் பொண்டாட்டி கேட்டா தானே தெரியும். இதோ இவன் 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 எல்லாரும் ஒண்ணுதான். எவனும் நல்லவன் கிடையாது. அப்ப உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கவே மாட்டீங்களா? என் பொண்ணுக்கு நான் கல்யாணமே பண்ண போறதில்ல. ஏன்? We hate marriage. कैसा हो शकील? நல்லா இருக்கும் பாய். இன்னும் half an hourல ஏரியா சிக்னலுக்கு வா. என் ஆள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவோம். பாய் அனுப்புனாரு. சொல்லுங்க பாய், பிக்கப் பண்ணிட்டான். அதே ஏரியால இருக்கிற யூனியன் பேங்க் கிட்ட போய் நின்று அங்க ஒரு பொண்ணு வருவா. உன் பேர் என்ன? ஷக்கீல். அவங்களுக்கு டோர் நம்பர் சொல்லு. ரைட் சைட் டோர் நம்பர் 295. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவி ஹெட்லைன்ஸ்ல என்ன வருதுன்னு பார்த்து சொல்லு. இந்த டெத் பத்தி போலீஸ்காரங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா உடனே மீடியாக்கு ஃபோன் பண்ணி கலீதோட ஆளுங்க தான் இதை பண்ணாங்கன்னு கிளியர் கட்டா சொல்லிடு. கலீதோட அராஜகங்களுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்களான்னு பொதுஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், என் பேர் ஜானகிராம். புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. உன் பேர் என்ன? ராம்நாதன் சார். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார். உன் பேரு? என் பேர் பாஸ்கர், ரைட்டர் சார். உன் பேரு? என் பேர் தினகரன் சார். குட். நீ? அப்துல்லா சார். அட, நீ எப்போ வந்த? சாரி சார், எப்போ வந்தீங்க? என்ன போய் சாருங்கிறீங்க? டேய்னு கூப்பிடுங்க. அது இல்லடா, எப்ப செலக்ட் ஆன சொல்லவே இல்ல. மொத்தத்துல நினைச்சத சாதிச்சுட்டடா. கில்லாடி பையன்டா நீ. உன்னை நினைச்சா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குடா. ஏசிபி சார் உள்ளதான் இருக்காரு, நீ போய் பாத்துட்டு வா. போ. Sir, this is Janakiram, new joining. Sir, Janakiram. சீனியரை பார்த்ததும் சல்யூட் அடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? சார், அடிச்சே சார். மறுபடியும் அடி. ஆமா, பேர் என்ன சொன்ன? பரமசிவம் சார். பரமசிவமா? கொஞ்ச நேரம் முன்னாடி ஜானகிராம் சொன்ன. இப்ப கூட ஜானகிராம் தான் சார் சொன்னேன். உங்களுக்கு பரமசிவன் கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். ஆரம்பத்திலே ரொம்ப ஓவரா தான் போற. டிபார்ட்மெண்ட்ல என்ன பெருசா பிடிங்கலாம் நினைப்போ ஒன்னும் கட்ட முடியாது. வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் உன்னால போட முடியும். வேற எதுக்கும் உதவ மாட்டேன். போலீஸ்காரனா மட்டும்தான் இருக்க முடியும், ஹீரோவாக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ்னால ஹீரோ தான் சார். என்ன பணம் வேணுமா? படிக்கிறதுக்கா? ஏண்டா என்ன பார்த்தா கேனைய மாதிரியா தெரியுது? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுப்பீங்க மாமா. நீங்க கொடுக்கலன்னா யார் கொடுப்பாங்க? கொடுங்க கொடுங்க. எப்படி இருக்கீங்க? அடப்பாவி, நீ உண்மையிலேயே போலீஸ் ஆயிட்டியா? டியூட்டிலையும் ஜாயின் பண்ணிட்டியா? எல்லாம் உங்க தயவால தானே மாமா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ போனா இதுங்க வந்துருச்சு. இவனுக்கு கப்பு கழுவ தெரியல, அவனுக்கு டேபிள் துடைக்க தெரியல, இந்த குட்டி பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டிய முதல்ல உங்களுக்கு வேலையை கத்து கொடு. சரி, வாங்க போலாம். சும்மா இப்படி தண்ணியில முக்கி எடுக்கிறது இல்ல. எல்லா கப்பையும் நல்லா சோப் போட்டு கழுவி துணியால தொடச்சு வைக்கணும். புரியுதா? நீங்க பண்ணுங்க பாக்கலாம்.
மாமா சின்ன பசங்களை வச்சுலாம் வேலை வாங்கிட்டு இருக்க. சைல்ட் லேபர். நாளைக்கு நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுவியா? என்னையே அரெஸ்ட் பண்ணுவியா? ஏண்டா சோத்துக்கு வழி இல்லாதப்போ என்கிட்ட வர வேண்டியது, வயிறு நல்லா நிறைஞ்ச அப்புறம் குழந்தை தொழிலாளர்களும் சட்டம் பேச வேண்டியது. நீ ஆம்பளையா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்றா இங்கேயே உட்கார்ந்துருக்கா. அவர் திருந்த மாட்டாரு, நீங்க வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம். கூடிய சீக்கிரத்துல இன்னொரு ஷோரூமையும் திறந்துருவேன். ஆமாமா. ஏய் பாய் பேசணுமா? தல்வார், போன எலெக்ஷன்ல அந்த பார்ட்டிக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுத்த? இப்ப என்ன மறந்து போயிட்டிய? அது நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பாய். இப்பதான் கலிதோட ஆளுங்க வந்து 50 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. நம்ம நாட்டிலேயே இல்லாத அவனுக்கு அவ்வளவு கொடுக்கறேன்னா லோக்கல்ல இருக்கிற எனக்கு அவ்வளவு கொடுக்கணும். 1 கோடி கொடுத்து அனுப்பு. 1 வாரம் தான் டைம். சொல்றேன். அண்ணா, இவன் பேர் லட்சுமிகாந்த். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பசங்க. இது அவன் கார் நம்பர், இது செல் நம்பர். 50 ரூபா கேட்கலாம். இவன் சினிமா ப்ரொடியூசர். 3 படம் எடுத்திருக்கான். எல்லாம் தெரியுது. டேங்க வாடா. யார் அந்த ப்ரொடியூசர்னு கொஞ்சம் விசாரி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.